அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல ஏஜென்ட் கிம் ரீஆக்டிவேட்டட் சீரிஸோட கண்டினியூவா தான் பார்க்க போறோம். போன வீடியோல நார்த் கொரியன் ஜெனரல்ட்ட மாட்டிக்கிட்ட டைரக்டர் ஈயை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது ஹீரோ கிம் டைரக்டர் ரெண்டு பேரும் நார்த் கொரியன் சோல்ஜர் சுத்தி வளைச்சிருவாங்க. அதே நேரத்துல சேர்மன் ஜோ ஹீரோவை பழி வாங்குறதுக்காக அவரோட ரெண்டு உயிர் நண்பர்களான ஹான் சோ சால் இவங்க ரெண்டு பேரோட பசங்களையும் கடத்தி வச்சிருக்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம். இப்ப டெய்லரை தான் காட்டுறாங்க. அவர் இன்னும் ஹோட்டல்ல இருந்து வெளியில போகல. அந்த பாடிகார்டை சமாளிக்கிறதுக்காக அங்க இருந்து கிளம்புற மாதிரி கிளம்பினாலும் அந்த ஹோட்டலை தான் சுத்திட்டு இருக்க. அப்பதான் சால் ஒரு கார்ல கிளம்பவும் பின்னாடி சீட்ல சேர்மன் ஜோ உட்கார்ந்து இருப்பாரு. இவங்க ரெண்டு பேருமே எங்க போறாங்கன்னு யோசிக்க இப்ப நார்த் கொரியன் சோல்ஜர்ட்ட மாட்டிக்கிட்டா ஹீரோ கிம்மியும் டைரக்டர் ஈயும் தான் காட்டுறாங்க. இப்படி இருந்தா தப்பிக்க முடியாது. ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரம் அவங்களுக்கு உதவி பண்றதுக்காக சாங் அங்க வர. எப்படி அங்க இருக்க ஆளுங்களும் அடிச்சு போட்டு எல்லாரும் தப்பிச்சு வெளியில வர. அங்க லக்கேஜ்களை கொண்டு போறதுக்கான ஒரு வண்டி இருக்கும். அந்த வண்டி எடுத்து தப்பிச்சு வர பின்னாடி ஆளுங்களும் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சமாளிக்கிறதுக்காக ஒரு பாம்பு எடுத்து போட எப்படி அவங்க எல்லார்ட்டையும் தப்பிச்சு அந்த ஹோட்டல்ல ஒரு பத்திரமான இடத்துக்கு வர. அந்த இடத்துல சி அங்க இருக்கான். அதுவும் கையில கன்னோட இருக்கவும் டைரக்டர் ஈ அதை பார்த்துட்டு அவசரப்பட்டு கோட் நேம் 66 குணராதா இப்ப அவன் உதவி நமக்கு தேவைன்னு சொல்ல. அப்பதான் ஒரு ட்விஸ்ட். சியாங் இங்க வந்தது கிம்ம தேடி இல்ல, அந்த டைரக்டர் ஈய தேடி தான். என் அண்ணன் சாவுக்கு நீதான் காரணம் எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனாலதான் உன்னை கொல்ல வந்தேன்னு சொல்ல. அப்ப டைரக்டர் ஈயும் உன் அண்ணன் சாவுக்கு எனக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல, அவன் மிஷனுக்கு போகும்போது இறந்து போனதா சொல்ல. உடனே சியாங் மிஷனுக்கு போகும்போது இறந்து போனானா, நீ என்கிட்ட என்ன சொன்ன? நான் போய் கிம்ம கொண்டுட்டு வரணும்னு சொன்னேன். ஏஜென்ட் கிம் தான் என்னோட அண்ணனை கொன்னான்னு சொன்னேன். இப்ப ஏஜென்ட் கிம் இங்கே இருக்காரு, அவர்கிட்ட கேட்கறேன் அந்த மிஷின்ல என் அண்ணனை கொன்னது நீங்களான்னு கேட்கவும் அது கீரை சிம்பிளா ஒரு பதில் சொல்லுவார். உன் அண்ணனை என்னால காப்பாற்ற முடியல. அதை வச்சே புரிஞ்சுக்கிறாரு தான் அண்ணன் சாவுக்கு ஏஜென்ட் கிம் காரணம் இல்ல, இந்த டைரக்டர் ரீதானு. அவரை ஷூட் பண்ண கரணிட்ட ஹீரோ இடையில வந்துருவாரு. அப்ப சியாங்கோ நீ எதுக்காக அவனை காப்பாத்துறன்னு கேட்டா அப்ப ஹீரோவும் அந்த டைரக்டர் நீ எவ்வளவு கொல்லணும்னு வெறியோட இருக்கியோ அதை விடவும் அதிகமான வெறியோட நான் இருக்கேன். ஆனா எனக்கு என் பொண்ணு முக்கியம், அவ கூட நான் இருக்கணும், அவளை நான் காப்பாத்தணும். அதுக்கு இந்த டைரக்டர் உயிரோட தான் இருக்கணும். நான் பெத்த என் பொண்ணுக்கு முன்னாடி என் பழி வாங்குற நான் பெருசுலன்னு சொல்ல சியாங்கும் புரிஞ்சுக்கிறாரு. கிம்மோட பொண்ணின் ஆபத்துல தான் இருக்கணும், அவளை காப்பாத்த இந்த டைரக்டர் முக்கியம் தெரியும், ஷூட் பண்ண மாட்டான். அப்பதான் டெய்லர் அந்த இடத்துக்கு வரவும் அந்த டெய்லரோட வண்டியில டைரக்டர் ஏத்திட்டு இரவும் சாங் அங்கிருந்து கிளம்ப சியாங் அவளை தடுக்க மாட்டான். இப்ப அந்த வண்டியோட பேரிகார்டை தாண்டி போகவும் இப்ப நார்த் கொரியன் ஜெனரல் தான் காட்டுறாங்க. அவர் ஆளுங்க மூலமா ஏஜென்ட் கிம் டைரக்டர் அவங்க ரெண்டு பேருமே தப்பிச்சு போன விஷயம் தெரியவும் அடுத்து என்னதான் பண்றதுன்னு குழப்பத்துல இருக்க. இப்ப டெய்லரோட வண்டியை தான் காட்டுறாங்க. அவங்க ஹோட்டல்ல இருந்து பாதுகாப்பா வெளியில வந்துட்டாங்க. எல்லாருமே பின்னாடி தான் ஒளிஞ்சிருக்கவும் வண்டியை நிறுத்தி டைரக்டர் ஹீரோ இவங்க ரெண்டு பேருமே முன்னாடி சீட்ல வந்து உட்கார. அப்பதான் ஹீரோவுக்கு சால் கிட்ட இருந்து கால் வருது. டேய் கிம் என்ன மன்னிச்சிடுறா, எனக்கு வேற வழி தெரியல, எங்க பசங்க ரெண்டு பேருமே ஆபத்துல இருக்காங்க, நீ வரலன்னா உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஒரு இடத்துக்கு வர செலவும். அந்த விஷயத்தை கேட்டவுடனே ஹீரோ அதிர்ச்சி ஆகிறாரு. அத பின்னாடி இருக்க சாங்க நோட் பண்ண கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் இவங்க ஹோட்டலுக்குள்ள போறதுக்காக ஒரு இடத்துல பிளான் பண்ணிருப்பாங்களா, அந்த இடத்துக்கு தான் வராங்க. அங்கதான் ஹீரோட கார் இருக்கவும் இந்த டைரக்டர் நீங்க மேஜர் கிட்ட ஒப்படைச்சிருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, அந்த கார் எடுத்துட்டு கிளம்பவும் சார்ல்ஸ் ஒன்னு இடத்துக்கு வராரு. இது சேர்மன் ஜோவோட இடம் தான். அங்க சண்டை போடுறதுக்காகவே ஒரு கூண்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஒரு பக்கம் அதுக்குள்ள சானு ஹான்சவும் இருக்க, இன்னொரு பக்கத்துல அவங்க ரெண்டு பேர் பசங்களையும் கட்டி வைக்க அந்த செக்ரட்டரி கையில கன்னோட இருக்கான். சேர்மன் ஜோவும் அந்த கூண்டுக்குள்ள இரவு போக சொல்றாரு. இரவு அந்த கூண்டுக்குள்ள போக ஹான்சோ சால் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வேலை கொடுக்குறாரு. உங்க ரெண்டு பேரோட பசங்களை உங்களுக்கு உயிரோட வேணும்னா அப்ப நீங்க தான் கிம் அடிச்சு கொள்ளணும்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியா இருக்காங்க. அப்ப சேர்மன் ஜோவும் கிம் செத்தா உங்க பசங்க வாழ்வாங்க, கிம் உயிரோட இருந்தா உங்க பசங்க செத்துருவாங்க, ஃப்ரெண்டு முக்கியமா பிள்ளைங்க முக்கியமா, நீங்களே முடிவு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல ஹான்சோ சால் அவங்களால எதுவும் பேச முடியல, ஹீரோவை அடிக்கவும் முடியல. அப்ப ஹீரோவே நம்ம உயிரை விடவும் நம்ம குழந்தைங்க உயிர் தான் நமக்கு ரொம்பவே முக்கியம், என்ன அடிங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் அப்பவும் அமைதியா தான் இருக்காங்க. அப்ப சேர்மன் ஜோ சிக்னல் கொடுக்க அந்த செக்ரட்டரி அந்த பசங்களுக்கு பக்கத்திலேயே ஷூட் பண்றான். அதை பார்த்துதான் பசங்களுக்கு எதுவும் ஆயிடும் சொல்லி ஹான்சோவும் சாலும் பயந்து போறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்ல, என்ன அடிங்கன்னு சொல்ல ரெண்டு பேரும் அமைதியாவே இருக்காங்க. இப்படி இருந்தா சரியா வராதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே அவங்க ரெண்டு பேரும் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ரெண்டு பேரையும் கோவப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அதை அடிப்பாங்களான்னு. அப்ப சாலும் அவசரப்படாதரா, இன்னும் கொஞ்சம் பொறுமையா இருக்கு, ஏதாவது வழி கிடைக்குன்னு சொல்ல வேற வழி இல்ல, நான் செத்தாதான் குழந்தைங்களை காப்பாற்ற முடியும்னு சொல்ல வேற வழி இல்லாம அவங்க ரெண்டு பேரும் தான் நண்பனையும் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேருக்கும் விருப்பம் இல்ல, ஆனா குழந்தைங்களை காப்பாத்தி ஆகணும். அதனாலதான் ஹீரோவை அடிக்க ஹீரோவை அடித்தாங்க முடியாம ஒரு கட்டத்துல கீழே விழுந்துருவாரு. அதெல்லாம் பார்த்து கடுப்பான சேர்மன் ஜோ செக்ரட்டரிட்ட வந்து அவன்கிட்ட இருக்க கண்ணை வாங்கி என்ன விளையாண்டுட்டு இருக்கீங்களா, அவனை கொல்ல சொன்னா அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த பசங்களை கொன்னுருவன்னு சொல்லி பயமுறுத்த வேற வழி இல்லாம ரெண்டு பேருமே ஹீரோவை மறுபடியும் தூக்கி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. தான் உயிர் நண்பனையும் அடிக்கிறங்கிற கண்ணீரோடையும் கவலையோடையும் அவங்க அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ அடி வாங்கிட்டோம், நம்ம பசங்க உயிர் நமக்கு ரொம்பவே முக்கியம், ஒருவேளை நான் இறந்து போயிட்டேனா என் பொண்ணை பத்திரமா பாத்துக்க வேண்டியது உங்க ரெண்டு பேரோட பொறுப்புன்னு சொல்ல அத சேர்மன் ஜோ கேட்டு அந்த கூண்டுக்கு பக்கத்துல வந்து நிக்கவும் நீ இறந்து போனதுக்கு அப்புறம் உன் பொண்ணு ஒன்னு ரொம்பவே மிஸ் பண்ணுவான்னு சொல்ல ஹீரோ இது மாதிரி ஒரு வாய்ப்புக்காக தான் காத்துட்டு இருந்தாரு. கூண்டுக்கு வெளியில இருக்கவனோட டைய பிடிச்சு வேகமா இழுக்க ஹான்சோ சால் ரெண்டு பேருமே ஓடி வந்து அந்த கூண்டை உடைக்க அந்த கூண்டு உடைஞ்சு ஹீரோவும் சேர்மனை கீழே விழ டைரக்டா அங்க இருந்து ரெண்டு பேருமே அந்த செக்ரட்டரியை பார்த்த மாதிரி ஓட செக்ரட்டரி அவங்கள ஷூட் பண்றான். அப்படி ஷூட் பண்ணும்போது சால தொட்டா உரசிட்டு போக ஹான்சோ ஜம்ப் பண்ணி ஒரு உத அவன் ஆளு காலி. அப்பதான் இவங்க பிளான் என்னன்னு காட்டுறாங்க. இவங்க மூணு பேருமே கூண்டுக்குள்ள சண்டை போடும் போது ஹீரோ ஒரு பிளான் பண்ணி அவங்களுக்கான சிக்னல் கொடுத்திருப்பாரு. சரியான நேரம் மட்டும் வரும்போது அந்த சேர்மன் ஜோ ஒரு தடவை கையில மாட்டினா போதும், மத்ததை பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணிருப்பாங்க. அவர் ஐடியா படி எல்லாம் நடக்கவும் எப்படியோ ஹான்சா அவங்க ரெண்டு பசங்களையும் காப்பாத்த அந்த சேர்மன் ஜோ அடிச்சு போட்டு அங்க இருந்து வெளியில வர சேர்மன் ஜோ இன்னும் சாகல. அவரால் பசங்களுக்கு ஆபத்து வரை நான் வாய்ப்பு இருக்கணும். ஹீரோவோ நான் இங்க இருந்து கிளம்புறேன், பசங்களை பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்ப ஹான்சாவும் சாலும் இன்னும் இந்த ஒரு பிரச்சனையும் முடியல, கிம்மோட அவன் பொண்ணு சேர வேண்டியது இருக்கு, அவனுக்கு நம்ம உதவி தேவைப்படும். அதே
நேரத்துல பசங்களையும் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சால் அவரோட மனைவி தான் பார்க்க வராரு. சாலோட மனைவின்னு ஆர்மில தான் இருக்காங்க. இப்ப கூட ஆர்மி பேஸ்ல தான் இருக்கவும் அந்த 2 பசங்களையும் ஆர்மி பேஸ் கூட்டிட்டு வந்து இவங்க 2 பேத்தையும் நீ தான் பாத்துக்கணும்னு சொல்ல, இது ஆர்மி பேஸ் குழந்தைங்களை பாத்துக்கிற இல்லன்னு சொல்லவும், நான் சொல்றது கேளு, கிம் இன்னும் பிரச்சனையில இருக்கா, அவனுக்கு எங்க உதவி தேவைப்படுது, அதோட பசங்களுக்கு நிறைய ஆபத்து இருக்கு, எல்லா பிரச்சனையும் தீர்க்கணும், அதுக்காக பசங்க இங்க இருந்தாங்கணும், என் தங்கம்ல கொஞ்சம் பாத்துக்கமான்னு சொல்ல, பசங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாதுன்னு அவங்கள பாத்துக்கிறதா சாலோட மனைவி ஒத்துக்க இப்ப 2 பேருமே கிம்முக்கு உதவி பண்றதுக்காக கிளம்புறாங்க. அப்படியே கட் பண்ணா நார்த் கொரியன் கவர்மெண்ட் சவுத் கொரியன் கவர்மெண்ட்டுக்கான பேச்சுவார்த்தை நல்லபடியா முடிய அப்ப சவுத் கொரியோட பிரைம் மினிஸ்டர் ஜெனரலை பார்த்து உங்ககிட்ட நான் தனியா பேச வேண்டியது இருக்கு அவர் ரூமுக்கு வர சொல்ல, நேற்று ஜெனரல் இந்த ஹோட்டலுக்கு ஹீரோ வந்தது, அங்க நடந்த கலாட்டா இது எல்லாமே பிரைம் மினிஸ்டருக்கு தெரிய வந்திருக்கும், அதை பத்தி கேட்கறதுக்காக தான் ரூமுக்கு வர சொல்றாரு. அங்க ஜெனரல் வர, நேற்று நீங்க தங்கியிருந்த ஹோட்டல் நடந்த பிரச்சனையை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்க ஒரு நார்த் கொரியன் ஜெனரல் எங்க நாட்டுக்கு விருந்தாளியா வந்திருக்கீங்க, ஒரு வேலை இங்க நடந்த விஷயம்லாம் உங்களுக்கு மேல இருக்க ஆளுங்களுக்கு தெரிஞ்சா உங்க நிலைமை என்ன ஆகும்னு சொல்ல, அதுக்கு மேல அந்த ஜெனரலால பேச முடியல. அங்க இருந்த பேச்சுவார்த்தை முடிஞ்சதால தன் நாடான நார்த் கொரியா கிளம்ப அவரோட ஆளுங்க கிட்ட அந்த ஏஜென்ட் கிம் டைரக்டர் அவங்க எங்க தான் இருக்காங்கன்னு கண்டுபிடிக்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்கன்னு சொல்லவும், இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் தான் காட்டுறாங்க. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங் மாடல யாரையோ கட்டி தொங்க விட்டு இருப்பாங்க. யாருன்னு பார்த்தா அது சேர்மன் ஜோ தான். ஹான்சோ சாலோட வேலை தான் இது. அவங்க பசங்களை கொல்றேன்னு சொல்லி மிரட்டி இருப்பார்ல, அதனாலதான் இப்படி ஒரு தண்டனை கொடுக்க இப்ப டைரக்டர் தான் காட்டுறாங்க. டைரக்டர் ஹாஸ்பிட்டல் தான் அட்மிட் பண்ணிருக்கவும் அவருக்கு முழிப்பு வந்த உடனே தான் வைத்து தான் தொட்டு பாக்குறாரு. ஏன்னா அங்கதானே அந்த முக்கியமான சிப்பை வச்சிருப்பாரு. அந்த தையல் இன்னும் பிரிக்காம இருக்கவும் அந்த சிப் இன்னும் பத்திரமா தான் இருக்குன்னு புரிஞ்சுக்க அப்பதான் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அங்க வராங்க. டைரக்டர் மேஜர் கிட்ட தான் கூட்டிட்டு வர. அப்ப மேஜரும் நார்த் கொரியாவை பத்தின சில தகவலை கேட்கிறாரு. அதுக்காக டைரக்டர் டீல் பேசுறாரு. நீ கேட்கிற எல்லா தகவலையும் நான் கொடுக்குறேன், அதுக்கு பதிலா நான் பத்திரமா மக்கா அனுப்ப வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு சொல்ல மேஜர் அதுக்கு ஒத்துக்க நார்த் கொரியோட சில ராணுவ தகவல் எல்லாத்தையுமே அந்த டைரக்டர் மூலமா மேஜர் தெரிஞ்சுக்கவும் அவருக்கான வேலை முடிஞ்சிச்சு. மறுபடியும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. அங்க அவர் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கும் போது நைட் டைம் யாரோ ஒரு ஆள் சீக்கிரட்டா வந்து அந்த டைரக்டருக்கு மயக்க ஊசி கொடுத்து யாருக்கும் தெரியாம அவரை கடத்திட்டு போக அது ஹீரோ தான். கடத்திட்டு வந்த டைரக்டர் மயக்கத்துல இருக்கும் போது அவரை சியாங்கிட்ட ஒப்படைச்சிருவாரு. அப்ப சியாங்கிட்ட அந்த டைரக்டர் என்ன பண்ண போறேன்னு கேட்டா அந்த டைரக்டர் நான் கொல்ல மாட்டேன் நம்பலான்னு சொல்ல அந்த டைரக்டர் கூட்டிட்டு போறதுக்காக கிளம்பும் போது ஹீரோ சியாங்கியை பார்த்துட்டு இருக்க தான் உயிர் நண்பன் பார்க்கோட சில கடைசி வார்த்தைகள் ஞாபகம் வருது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி நீ சந்தோஷமா வாழணும்னு சொல்லியிருப்பார். அதை நினைச்சு பார்த்துட்டே சியாங்க பாக்க இப்ப எதுக்காக என்னைய பார்த்துட்டு இருக்க, உன் பொண்ணோட போய் நிம்மதியா வாழுன்னு சொல்லவும் அது ஹீரோவும் நான் மட்டும் இல்ல நீ ஒரு நல்ல வாழ்க்கைய வாழுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுவாரு. இப்ப டைரக்டர் காண போன விஷயம் மேஜருக்கு தெரிய வருது. ஆனா மேஜர் அதை பெருசா எடுத்துக்கல. அவன் போனா போட்டு விடுங்கிறாரு. அப்ப அந்த இன்ஃபர்மேஷனை சொல்ல வந்த சோல்ஜரும் அவர் காணா போயிட்டாரு. அதால எதுவும் பிரச்சனை வராதான்னு கேட்க எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அவன் மூலமா என்னென்ன தகவல் எல்லாம் தெரியணுமோ அந்த தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க கிட்ட இருக்க ஒரு முக்கியமான பொருளையும் எடுத்ததா சொல்ல இப்ப டைரக்டர் தான் காட்டுறாங்க. அவர் மயக்கத்துல இருந்து கண் முழிச்சு பார்த்தா ஒரு கடற்கரை கிட்ட தான் இருக்கவும் அந்த மேஜர் சொன்ன மாதிரி தன்னை மக்காக்கு தான் அனுப்பியிருக்கான்னு நினைக்க தான் வயிற்றுல கைய வச்சு பாக்குறாரு. அங்க போடுற தையல் புரிஞ்சிருக்க தான் உடம்புல இருந்து சிப்ப எடுத்துட்டாங்கன்னு புரிஞ்சுக்க அப்பதான் தூரத்துல இருக்க ஒரு போர்டை பாக்குறாரு. அந்த போர்டை பார்த்த உடனே தான் மக்கால இல்ல தான் இருக்கிறது நார்த் கொரியா தான் தெரிய ரொம்பவே பயந்து போறாரு. அந்த நேரத்துல சோல்ஜர்ஸ் எல்லாம் அங்க வர யாரோ கடல் கடந்து இங்க வந்திருக்காங்கன்னு அவங்களை அரெஸ்ட் பண்ண டைரக்டர் நார்த் கொரியன் கவர்மெண்ட்டை மாட்டிக்கிட்டாரு. இதுக்கப்புறம் வாழ்நாள் ஃபுல்லா ஒரு ஜெயில தான் இருக்கணும். இப்ப கட் பண்ண இரவு தான் காட்டுறாங்க. இரவுக்கு இருந்த டைரக்டர் பிரச்சனை முடிஞ்சிருச்சு. ஆனா சேர்மன் ஜோ இன்னும் இருக்காரு. அவர் இப்ப விட்டுருக்கலாம். ஆனா கண்டிப்பா மறுபடியும் பழிவாங்க வர வாய்ப்பு இருக்குன்னு ஹீரோ ஒரு ஆளுக்கு கால் பண்றாரு. இவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரர். இவருக்கு அதிகமான பொலிட்டிக்கல் சப்போர்ட் இருக்கவும் இவர் ஒரு தடவை ஆபத்துல இருக்கும்போது ஹீரோ தான் காப்பாத்திருப்பார். அதனால நன்றி கடன் பட்டிருக்கவும் அவர்கிட்ட உதவி கேட்கிறாரு. நானும் என் பொண்ணு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழணும், அதுக்கு உங்களால தான் உதவி பண்ண முடியும். அடுத்து எங்களுக்கு பிரச்சனையா இருக்குது சேர்மன் ஜோ, அவனை அடியோட அழிக்கணும்னு சொல்ல நீ என் உயிரையை காப்பாத்திருக்க, உனக்காக இந்த உதவி நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோவுக்காக உதவி பண்ண ஆரம்பிக்கிறாரு. சேர்மன் ஜோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு ப்ராசிக்யூட்டர்ஸ் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் என்கொயரிக்காக வராங்க. அங்க என்கொயரி பண்ணும்போது தான் கம்பெனியில் நடந்த பெரிய தவறுகளை பத்தியும் பல பண முறைகேடை பத்தியும் தெரிய வந்திருக்கும். அதை விட முக்கியமா இந்த சேர்மன் ஜோ எந்தெந்த அரசியல்வாதிகள் சம்பந்தப்பட்டிருக்காரோ அவங்க எல்லாரையும் அரெஸ்ட் பண்றாங்க. அதுல எப்படியோ பாதுகாப்புத்துறை அமைச்சரை மாட்டிக்க போலீஸ் வரதுக்கு முன்னாடி இங்க இருந்து தப்பிக்கணும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் முயற்சி பண்றாரு. ஆனா அதுக்கு முன்னாடியே காங்காவோட டீம் வந்து அவரை பிடிச்சிருவாங்க. கட் பண்ணா கம்போடியோட தான் காட்டுறாங்க. சேர்மன் ஜோ ஒரு பொண்ணு யூரி அங்கதான் பத்திரமா வச்சிருக்கவும் யூரியோட படிச்ச பசங்க நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க. முன்ன கடத்த ட்ரை பண்ணது நீதானம், உன் அப்பா முன்ன கொலை பண்ணவும் ட்ரை பண்ணிருக்காரு, உன் குடும்பமே ஒரு ஆபத்தான குடும்பம்னு ஏகப்பட்ட மெசேஜ் வர அந்த எல்லா விஷயமும் ஸ்கூல் ஃபுல்லா தெரிய வந்திருக்கும். அந்த பசங்க எல்லாருமே கண்டினியூஸா மெசேஜ் பண்ணிட்டு இருக்க. இது கடையில அவங்க அப்பா ஹாஸ்பிட்டல் இருக்க விஷயமும் தெரிய வர தான் பண்ண தப்பால பெரிய பிரச்சனை மாறிட்டு திண்டாடிட்டு இருக்க. இப்ப சேர்மன் ஜோவை தான் காட்டுறாங்க. ஹான்சோ சால் அவங்க 2 பேரும் அடிச்சாடியில அவரோட உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கும். அதனால ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்க. இப்ப என்கொயரிக்காக கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போகும்போது ஏகப்பட்ட ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்க வந்திருப்பாங்க. உங்க கம்பெனில நிறைய பண முறைகேடு நடந்திருக்கு, இதெல்லாம் உண்மையா, உங்க பொண்ணு தான் மீனுங்கிற ஒரு பொண்ணை கொலை பண்ணலாம்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்க. அதுல ஒரு ஆளுங்களா ஒருத்த வந்து திடீர்னு கத்தி எடுத்து சேர்மன் ஜோவை குத்துறான். அப்பதான் தெரியுது இது கோல்டுன்னு. இந்த சேர்மன் ஜோவை பழி வாங்குறதுக்காக காத்திருப்பான். அதுக்கான டைம் ரீசெண்டா தான் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்ப சேர்மன் ஜோவை கத்தியால குத்தால நிறைய பிளட் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். இவர் உயிருக்கு எந்த ஒரு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் கூட்டிட்டு போறாங்க. சேர்மன் ஜோ இறந்துட்டாரா இல்ல காப்பாத்திட்டாங்களான்னு சரியா தெரியல. ஆனா சேர்மன் ஜோவோட மொத்த அரசியல் பலத்தையுமே ஹீரோ அழிக்க இப்ப ஹீரோ மேஜர் தான் மீட் பண்ண வந்திருக்காரு. நீங்க சொன்ன எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன், எனக்கு என் பொண்ணு வேணும், நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்தணும்னு சொல்ல அதுக்கு மேஜரும் நான் கொடுத்த வாக்க காப்பாத்துவேன், நீ உன் பொண்ணோட நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழலாம், ஆனா அதுக்கு முன்னாடி ஏஜென்ட் கிம் இறந்து போகணும்னு சொல்ல ஹீரோவுக்கு புரியுது. ஹீரோ தான் இறந்த மாதிரியே ஒரு பொய்யான பாடியை செட் பண்ணி
நார்த் கொரியன் ஆளுங்களை நம்ப வைக்கிறாரு. அந்த ஜெனரல் அந்த நியூஸை பார்க்க ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அவர் சம்பந்தப்பட்ட மொத்த டேட்டாவையும் நார்த் கொரியன் ஜெனரல் அழிச்சிருவாரு. ஏன்னா ஒருவேளை ஹீரோ மாட்டினா அதால இந்த ஜெனரலுக்கும் பிரச்சனை. ஏன்னா டைரக்டரையே கடத்தினது அவர்கிட்ட சிப் மேட்டர் இது எல்லாம் ஹீரோவுக்கும் தெரியும். அதனால ஹீரோட ப்ரொஃபைல டெலிட் பண்ணிருப்பாங்க. அப்படியே சில நாட்கள் கடந்து போகுது. இப்ப மின்னதான் காட்டுறாங்க. அவங்க அப்பா இறந்து போனதா மின்னு நம்ப ஆரம்பிச்சிட்டா. அதனால அவங்க அப்பாவோட நினைவிடத்துக்கு தான் வரவும் அங்க இருக்க கண்ணாடியில பின்னாடி ஒரு ஷேடோ தெரியுது. அது ஹீரோ கிம்மோட ஷேடோ தான். அப்படியே திரும்பி பார்க்க அங்கதான் அவங்க அப்பா இருப்பாரு. என்ன மன்னிச்சிருமா, அப்பா வரதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல பொண்ணு அப்பாவை கட்டிப்பிடிச்சு ஆள ஆரம்பிச்சிருவா. நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணேன். இப்ப அங்க இருந்து 2 பேருமே கிளம்ப ஹீரோவும் இதுக்கப்புறம் நம்மளால இந்த இடத்துல இருக்க முடியாது. ஒரு புது வேலை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ போறோம்னு சொல்ல 2 பேருமே சவுத் கொரியன் ஏஜென்ட்டோட ஹெட் குவார்டர்ஸ் தான் வராங்க. அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல அங்க மொத்த ஏஜென்ட்களும் உங்களுக்கு நான் ரொம்பவே தொலை கொடுத்துட்டேன், அதுக்காக மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிட்டு தான் பண்ண தப்புக்காக மின்னுக்கு ஒரு அழகான ஏர்பேண்டை கொடுத்து அவங்களுக்கான புது ஐடென்டிட்டி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் இந்த அடையாளத்தையும் இவங்க சொல்லிருக்க இடத்துல இருந்து இவங்க 2 பேருமே வாழ போறாங்க. அந்த அடையாளம் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்லாம் வாங்கிட்டு 2 பேருமே அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து வெளியில வந்தா அங்க டெய்லர் இருக்காரு. மின்னுக்காக ஒரு ட்ரெஸ் கொடுக்குறாரு. இது எதுக்காகன்னு சொல்லவும் நான் வேணா ஒரு ஸ்பையா இருக்கலாம், உன உளவு பார்த்திருக்கலாம், ஆனா பல வருஷமா உன் பக்கத்து வீட்லயே இருந்திருக்கேன், அதனால உன் மேல எனக்கு நல்ல மரியாதை இருக்கு, உன் பொண்ணு மேல அக்கறை இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை கொடுக்க அதை வாங்கிட்டு 2 பேருமே கிளம்புறாங்க. அதோட மின்னி இப்ப புது ஸ்கூல்ல ஜாயின் பண்ணி ஆகணும். அதுக்கு அவங்க டிசி தேவைன்னு சொல்லிட்டு பழைய ஸ்கூலுக்கு சாங்கோட வந்து அவங்க டிசியை வாங்குறாங்க. ஏன்னா இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் கிம் தான் இறந்து போயிட்டாரு. அதனாலதான் அவருக்கு பதிலா சாங் இங்க வந்திருக்கவ. மின் டிசி வாங்கிட்டு வெளியில வந்தா மின் இங்க வந்தது தெரியும். ஹூன் அவங்களை மீட் பண்ண வந்திருப்பான். அதான் மின்னுக்கு ஒரு பையன் மேல கண்ணா இருந்திருக்குமே, அந்த பையன் ஹூன் தான். மின் கிட்ட இப்ப தனியா தான் பேசிட்டு இருக்கான். நீ காணா போறதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி உனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜ் நான் அனுப்பல. சில பேரை நீ மிரட்டி என் போனை வாங்கி அவங்க தான் உனக்கு மெசேஜ் அனுப்புனாங்க. நடந்த பிரச்சனைக்கு ஏதோ ஒரு வகையில நானும் காரணம், அதுக்காக என்ன மன்னிச்சிடும். இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டா இருப்போமான்னு கேட்க நான் இந்த ஊரை விட்டு போற மின் சொல்லவும் இந்த ஊரை விட்டு போனா என்ன அடிக்கடி கான்டாக்ட் பண்ண, இல்ல நீ எங்க இருக்கன்னு சொல்ல நாங்க வந்து உன்னை பாக்குறேன்னு சொல்லவும் என்னால அதை சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு மின் அங்கறத கிளம்ப திரும்பி வரா. நீ நானும் மறுபடியும் பாப்போமான்னு தெரியாது, ஆனா எப்பவுமே என்ன ஞாபகத்துல வச்சுன்னு சொல்லிட்டு அவங்க நேம் டாக் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்ப இப்ப ஹீரோ ஒரு பொண்ணோட ஒரு புது ஊருக்கு தான் வராரு. அங்க ஒரு புது வீடு இருக்கு. அந்த வீட்டுக்கு தேவையான பொருளை எடுத்து வச்சிட்டு இருக்கும் போது அவருக்கு உதவி பண்றதுக்காகவே அங்க சால் வரவும் அடுத்த கொஞ்ச நேரத்துல எங்க ஆன்சோ வர 2 பேருமே ஆன்சோவை ஆச்சரியமா பாக்குறாங்க. ஏன்னா ஆன்சோ இது வரைக்கும் அதிகமான டைம்ல டேக்கோண்டோ ட்ரெஸ் எல்லாம் வந்திருப்பாரு. இப்ப கோட் சூட் எல்லாம் மாட்டிட்டு அருமையா வர உங்ககிட்ட இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கூட இருக்கான்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க. இப்படி எல்லாரோட வாழ்க்கையும் பலபடி நல்லா போயிட்டு இருக்கு. அப்பதான் சாங்க காட்டுறாங்க. சாங்கும் மின்னி இப்ப அடிக்கடி மீட் பண்ணிக்கிறாங்க. தான் அப்பா சிங்கிளாவே இருக்கிறது மின்னுக்கு பிடிக்கல. எப்படியாவது இந்த சாங்க தான் அப்பாவுக்கு கரெக்ட் பண்ணி கொடுக்கறன்னு சொல்லி பொண்ணு ட்ரை பண்ணிட்டு இருக்க. சாங்குக்கு ஆல்ரெடி ஹீரோ மேல ஒரு கண்ணு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோ இதுக்கப்புறம் தான் அடையாளத்தை மறைச்சு யாருக்காகவும் பயந்து வாழ வேண்டியதில்லை. ஒரு நிம்மதியான வாழ்க்கையா வாழ்றாரு. தான் நண்பர்கள் அடிக்கடி மீட் பண்றாரு. அவங்களோட ஜாலியா இப்ப வெளியில வந்து சுத்திட்டு இருக்க. அப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோவுக்கு ஒரு இடத்துல வேலை கிடைச்சிருக்கு. அது ஒரு ஏஜென்சி. அந்த ஆபீஸ்க்குள்ள வந்து பார்த்தா அங்க ஒரு மிகப்பெரிய டான் இருப்பான். உன் ப்ரொஃபைல் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாச்சு, நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவோட சண்டை போடுற மாதிரி நிக்க ஹீரோவும் அவன் கூட சண்டை போட தயாரா இருக்க. இப்படி ஒரு எண்டிங்கோட இந்த கதை முடியுது. இதோட நெக்ஸ்ட் சீசன் வந்தா கண்டிப்பா அப்லோட் பண்றேன்.